நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் அருகே 2 வீடுகள் எரிந்ததில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா அருகே புதுக்காலனி பகுதியில் கண்ணன் முத்துமலர் தம்பதியினர் தங்களின் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மலசமுத்திரம் அருகே உள்ள தங்களின் குலதெய்வ கோவிலுக்கு 2 குழந்தைகளுடன் நேற்று சென்ற நிலையில் நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் அவர்களுக்கு சொந்தமான அருகருகே உள்ள 2 வீடுகளும் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சி செய்தும் முடியாத நிலையில் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சற்று நேரத்திலேயே கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் வீட்டிலிருந்த பீரோ, கட்டில், மெத்தை, பிரிட்ஜ் உள்ளிட்ட சிலிண்டர், பீரோவில் இருந்த 50,000 ரொக்க பணம் மற்றும் 2 பவன் தங்க நகை, 5க்கும் மேற்பட்ட வெள்ளி கொலுசுகள், மோதிரம் என அனைத்தும் தீயில் எரிந்து முழுவதும் நாசமானது. சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீட்டின் உரிமையாளர் கண்ணன் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று விட்டதால் உயிர் சேதம் எதுவும் இல்லை. இருந்தபோதும் தீப்பிடித்ததற்கான சரியான காரணம் இதுவரை தெரியவில்லை. 2 வீடுகளும் சேர்ந்து மொத்தம் 5 லட்சம் ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், வீட்டின் பட்டா சீட்டு ஆவணங்களும் தீயில் கருகி தீக்கரையானதாகவும் கூறப்படுகிறது.